அடுத்த நாள் காலை ஜமீன் மாளிகையில் ஒரு பெரிய குழப்பமே வெடித்தது. கதிர்வேலுவுக்கு தன் பேரோவில் இருந்த ஆவணங்கள் காணாமல் போனது மட்டுமல்லாமல் மாறனிடமிருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருப்பதை அறிந்து சிவகுமார் அதிர்ச்சியில் உறைந்தார். மாறன் போலீஸ் போகாம நேரா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கானா, இதுக்கு என்ன அர்த்தம் என்று சிவகுமார் பதற கதிர்வேல் கவினை கோவமாக பார்த்தான். மாறன் தன் பிசினஸ் சட்டப்பூர்வமாக பலுபெற அடுத்த கட்டமாக ஜமீன் வம்சத்தின் அதிகாரத்தை அசைக்கப் போகும் அந்த போரும் தொடங்கிவிட்டது. ஜமீன் மாளிகையின் அந்த பிரம்மாண்ட ஹாலில் நிலவிய சூழல் குடும்பத்திற்குள் இருந்த பிளவை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. மாணிக்கவேல் ஜமீன் தனது சோபாவில் அமர்ந்து மாறனிடமிருந்து வந்த வக்கீல் நோட்டீஸை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் இருந்தது ஆத்திரமோ கோபமோ அல்ல, மாறாக ஒருவிதமான தெளிவான வேதனை. அவருக்கு அருகில் பாட்டி அங்கம்மாள் கவலை நிறைந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். அவர்களுக்கு எதிரே சிவகுமார், கதிர்வேல், சக்திவேல் ஆகிய மூவரும் ஆவேசமாக கத்திக் கொண்டிருந்தனர். பாத்தீங்களாப்பா, இதுதான் அந்த மாறனோட புத்தி. ஜமீன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மேலேயே கேஸ் போடவரான். கதிர்வேல் சொன்னது சரிதான். அன்னைக்கே அவனை காலி பண்ணி இருக்கணும் என்று சிவகுமார் சத்தமிட்டான். கதிர்வேல் ஆத்திரத்துடன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கவின்தான். அவன்தான் மாறனுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்து இங்க இருக்கிற ஆவணங்களல திருடி கொண்டு போய் கொடுத்திருக்கான். அவனை இனிமே மாளிகைக்குள்ளேயே விடக்கூடாது என்றான். இந்த சத்தத்தை கேட்டு மாடியிலிருந்து சரண் புகழேந்தி, தர்ஷினி, ஹரணி மற்றும் மாலினி ஆகியோர் வேகமாக கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் முகத்தில் மாறனுக்கு ஆதரவான ஒரு தெளிவும் தெரிந்தது. மாணிக்கவேல் ஜமீன் தனது கைத்தடியால் தரையை ஓங்கி தட்டி அனைவரையும் அதிர வைத்தவர். நிறுத்துங்க, இந்த வீணா போன பேச்சுக்களை முதல்ல நிறுத்துங்க. இந்த நோட்டீஸ் வந்ததுக்கு மாறன் காரணம் இல்லை. நீங்க 3 பேரும் செஞ்ச துரோகம் தான் காரணம். அந்த பையன் மாறன் நம்ம வீட்டுக்கு வந்த உறவு. அதை நீங்க 3 பேரும் சேர்ந்து இரத்தத்தாலே கருப்படிச்சிட்டீங்க. இன்னைக்கு அவன் தன் சொத்துக்காகவும் தன் சுயமரியாதைக்காகவும் தான் சட்டத்தை நாடியிருக்கான். அதுல என்ன தப்பு என்று அவர் கேட்டபோது சிவகுமார் திகைத்து நின்றார். பாட்டி அங்கம்மாள் கண் கலங்கியபடி, வெண்பா, பாவம்டா, அந்த புள்ளை நம்ம வீட்டு வாரிசோ. ஆனா நீங்க அவ புருகன் மேலேயே கத்தி எடுத்து பாயற அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டீங்க. இன்னைக்கு மாறனி இந்த நோட்டீஸ் அனுப்பலனா நீங்க அடுத்தது என்ன பண்ணி இருப்பீங்கன்னு நினைச்சாலே எனக்கு நடுங்குது என்றார். சரண் முன்னே வந்து, தாத்தா, நீங்க சொல்லதுதான் சரி. மாறன் மச்சான் செஞ்சதுல தப்பு எதுவுமே இல்லை. அவனுக்கு நாங்கதான் ஆதரவா இருப்போம். எங்க அக்கா வெண்பாவுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க ரத்தின மகால்ல நிம்மதியா இருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம ரத்தினவேலு மாமாவும் காமாட்சி அத்தையும் பார்த்துக்கறாங்க. நீங்க மாறன எதிரியா பார்க்கிறது என் அக்கா வெண்பாவை நீங்க இன்னமும் காயப்படுத்துறதுக்கு சமம் என்று துணிச்சலுடன் பேசினான். தர்ஷினி மற்றும் ஹரிணி, ஆமா தாத்தா, எங்களை பொறுத்தவரைக்கும் மாறன் அண்ணனும் வெண்பாவும் தான் நம்ம குடும்பம் என்று அவர்கள் பக்கம் நின்றனர். மாளிகையின் மொத்த ஆதரவும் மாறனுக்கு இருப்பதை உணர்ந்த அந்த மூவரும் நிலை குளிந்து போயினர். அகல்யா அங்கே வந்து, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இனிமே கவலை இல்லை. இன்னைக்கு நான் என் பொண்ணு வெண்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். என் புள்ளை நல்லா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை தடுத்துட்டீங்க என்று அழுத்தார். அதே நேரத்தில் ரத்தின மகாலின் சூழல் மிக அழகாக இருந்தது. கவின் அங்கே மாறனுடன் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். மாறன் தன் பிசினஸ் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருக்க வெண்பா அவர்களுக்கு தேநீர் கொண்டு வந்தாள். அப்பொழுது கவின் அவளை பார்த்து, வெண்பா, நீ கவலைப்படாதே. வீட்ல தாத்தா, பாட்டி, சரண் எல்லாருமே உனக்கும் மாறனுக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க. அந்த 3 பேரை தவிர மீதி எல்லாரும் உங்க மேல பாசமாதான் இருக்கறாங்க என்றான். மாறன் புன்னகையுடன், வெண்பா, உன்னோட அண்ணன் கவின் எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்கான். இப்போ இந்த ஆவணங்களை வச்சு நான் சட்டப்பூர்வமா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கேன். அவங்க பண்ணிய அத்தனை அநியாயத்துக்கும் நீதி கிடைக்கும். நீ உன் பிறந்த வீட்டை பத்தி எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அங்க உன்னை நேசிக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க என்றான். வேண்பா மாறனின் தோலை தொட்டு, மரன், இந்த ரத்தின மகால் இங்க உங்ககிட்ட கிடைக்கிற எந்த அன்பு இது மட்டுமே எனக்கு போதும். பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு வேணும் என்றால் மாறல் அவளது கையை பிடித்து கொண்டு, நிச்சயமா ஜெயிக்க போறோம். இது நம்ம உழைப்புக்கு கிடைக்கப் போற வெற்றி என்றான். ஜமீன் மாளிகையின் அந்த அறை வெளிவுலகின் இரைச்சல்கொள் யாவும் அடங்கி நிலவின் மங்கலான ஒளியில் ஒரு புதிய உலகமாக மாறியிருந்தது. கவின் தன் அறையில் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தவன் தனது லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தால் யாழினி. அவள் கையில் இருந்த பால் டம்ளரை பார்த்த கவின், யாழினி, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர, சரிவா என்று கூறியவன் தனது லேப்டாப்பை எடுத்து ஓரமாக வைத்து அவள் கையில் இருந்த பால் டம்ளரை ஒரு கையில் வாங்கிக் கொண்டு தன் மற்றொரு கையால் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தான். ஏன மாமா, வேலையா இருக்குங்களா? நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன?
நான் வேணும்னா இன்னைக்கு ஹரிணி ரூம்ல போய் தங்கி இருக்கட்டுமா என்று யாழினி பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள். அவள் கேட்டதும் கவினுக்கு கோபம் தான் வந்தது. ஏண்டி எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்ச? அது உனக்கு சுத்தமா மறந்து போயிடுச்சா என்ன? நம்ம ரூம விட்டுட்டு ஹருணி கூட போய் தங்குறேன்னு சொல்ற. கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்காடி என்று கவின் சற்றையே அதட்டினான். உடனே யாழினி மாமா நீங்க வேலையா இருக்குங்கன்னு நினைச்சிட்டு தான கேட்டேன். இங்கதான் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கே, சரி நீங்க பிஸியா இருப்பீங்க, உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்கு என்னமோ என்ன பார்த்து இப்படி திட்டறீங்க போங்க மாமா, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து பால்கனிக்கு சென்று நின்றான். வெளியே தெரிந்த பால்நிலவை பார்த்து கொண்டிருந்தவளைக் கண்ட காவின் மெல்ல சிரித்துக் கொண்டவன், இவ இன்னும் குழந்தையாவே இருக்கிறாளே, இவளுக்கு எதையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி புரிய வைக்க முடியாது போல இருக்கே, இதுல இவளுக்கு கோவம் வேற வருது என்று தனக்குள் நினைத்து கொண்ட கவின் மெல்ல அந்த பால் டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு எழுந்து யாழியை நோக்கிச் சென்றவன் அவளை பின்னால் இருந்து இடையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு அவளது தோள்பட்டையில் தனது தாடையே பதித்தான். அந்த செய்கையில் யாழனுக்கு ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்து குழுங்கியது. அவனுடைய நெருக்கம் அவளது உடலை நடுங்க செய்ய மெதுவாக அவளை தன்புறமாக திருப்பி, என்னடி சும்மா உன்ன நான் பின்னாடி வந்து கட்டிப்பிடிச்சதுக்கே உன் உடம்பு இப்படி நடுங்குனா, இனி வர நாட்கள்ல மத்ததையெல்லாம் நீ எப்படிதான் தாங்க போற என்று கவின் கிண்டலாக கேட்டான். அதில் அவன் முகமும் குப்பென்ற வெட்கத்தில் சிவந்துவிட அவன் முகத்தை பார்க்க முடியாமல் கீழே குனிந்து நின்றவள், மாமா இன்னைக்கு இன்னும் உங்க பேச்சு ரொம்ப பேடா இருக்கு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்கப் போறேன் என்று அவனிடமிருந்து வேகமாக நகர நினைத்தவளின் கையை அவன் பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மார்பின் மேல் வந்து பூமாலையாக விழுந்தாள். அவளுக்கும் சரி அவனுக்கும் சரி அந்த திடீர் நெருக்கம் இருவரது உடலிலும் ஒரு மின்சார அதிர்வை உண்டாக்கியது. யாகி மெதுவாக நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்க அவனோ அவள் தாடையை தன் இரு கைகளாலும் ஏந்திக் கொண்டு அவளது கண்களுக்குள் தன் கண்களை கலக்க விட்டவன், ஹேய் பொண்டாட்டி, ஏண்டி எப்ப பாரு என்கிட்ட இருந்து விலகி ஓடுறதுலே குறியா இருக்க? நான் உன் பக்கத்துல வர்த்து உனக்கு பிடிக்கலையா என்ன என்று ஏக்கமாக கேட்டான். அவளோ அவன் கண்களை பார்த்து கொண்டே, அப்படியெல்லாம் இல்ல மாமா, ஆனா என்னவோ தெரியல, நீங்க கிட்ட வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி கை கால் எல்லாம் பதறி போகுது, பயமா இருக்கிற மாதிரி இருக்கு என்று தாய்க்கத்துடன் கூறினான். அடியே, நான் உன் புருகண்டி என்ன பார்த்து ஏன் பயப்படுற? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிதானே நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க, அது கூட தெரியாம இன்னும் என்னோட மாமன் மகளைப் போலவே சுத்திக்கிட்டு இருக்கியே, எப்பதாண்டி என் பொண்டாட்டி பாப்பார்முக்கு வருவ என்று கேட்டதும் அவள் முகம் தக்காளி போல சிவந்து போனது. பொங்க மாமா, நீங்கதான் எப்பவும் என்னை கண்டுக்காம உங்க வேலையிலேயே பிஸியா இருக்குங்க, இப்போ என்ன வந்து கம்ப்ளைனர் சொல்றீங்களா என்று அவள் கேட்ட நோடிபட் என்று அவள் தாடையை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவன், நிஜமா வாடி, உனக்கு இதுல இப்போ விருப்பம் இல்லைன்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தேன், மத்தபடி உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு எனக்கு என்னடி அவசியம்? எனக்கு உன் மேல எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு உண்டான ஆசடி அது. எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்? உன் காதுல எப்படியெல்லாம் ஆசை தீர அனுபவிக்கணும், உன் கூட ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியெல்லாம் வாழணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ஏத்தும் ஒரு தடுப்புச் சுவர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஏத்தும் உரியல் ஆகுது. அதனாலதான் எனக்கும் அதை தாண்டி உன்னை நெருங்க முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் உன் அழகால என்னை கொல்றடி ராட்சசி, இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் அந்த தேவதையை சேரக்கூட முடியாத ஒரு பாவியால நான் இருக்கிறேன் என்று அவன் தன் மனதில் இருந்த அத்தனை இயக்கத்தையும் கொட்டினான். அவன் கூறியதை கேட்டவள் பட்டென்று அவன் மார்போடு தன்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனாலதான நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்களும் சரி நானும் சரி இது பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதான் திரும்ப எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு என்று மெதுவாக கூறினாள். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், உன் புருகன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடி தயக்கம்? உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீ அதை என்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கணும்ல. நான் தான் ஏத்தம் ஒரு டென்ஷன்ல அப்படியே இருந்துட்டேன். உண்மையே சொல்லணும்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதே சில நேரம் எனக்கு மறந்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கோ ஏன் என்று சொல்லி சிரிக்க பட் என்று அவனை பிடித்து எட்டை தள்ளிவிட்டு தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்து அவனை முறைத்தபடியே, என்னது கல்யாணம் ஆனது மறக்கிற அளவுக்கு அவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா? நமக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலையே இப்படி சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச வருஷம் போச்சுன்னா யாழனி நீ யார் அப்படின்னு கேப்பீங்க போல இருக்கே என்று அவள் கேட்டாள். மீண்டும் அவள் கையே
பிடித்து எடுத்தவன் அவள் தாடையை இறுக்கி பிடித்து தன் முகத்தருகே கொண்டு வந்து அவள் இதரோடு தன் இத்தரை உரசியபடியே, என்னடி பேசுற? என் உயிரே போனாலும் எந்த காலத்திலையும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீதாண்டி என் உயிரு உனக்காக தாண்டி இந்த மாமா இத்தனை வருஷமா காத்து கிடந்தேன். நான் காலே படிக்கும்போது என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க, எத்தனை பேர் என்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஏன்னா என் மனசு முழுக்க யாழனி குட்டிதான் நிறைஞ்சு இருந்தா. அவ இருக்கற மனசுல வேற எந்த பொண்ணையும் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. கட்டு உன்னதான் கட்டணும். நீதான் என் பொண்டாட்டின்னு மேட்டர்ல பிக்ஸ் பண்ணியே சின்ன வயசுல இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேண்டி. அப்படிப்பட்ட காதலியை கல்யாணத்துக்கு அப்புறமும் தொட முடியாம நான் எவ்வளவு வேதனையில துடிச்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. எப்ப நீ இந்த அளவுக்கு பேசுறியோ இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்று கூறியவன் மறுகணம் அவள் எதிர்ப்பை யோசிக்காமல் தன் இதழால் அவள் இதழை சரிப்பிடித்தான். திருமணத்திற்கு பிறகான அந்த முதல் இதழ் முத்தம் அவளுடைய உடல் முழுவதும் சூடாக முகமெல்லாம் குப்பென்று வியர்க்கத் தொடங்கியது. நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த அவனது இதழ் முத்தத்திற்கு தானும் இசைந்து கொடுத்தவள் மெதுவாக அவன் கழுத்தில் மாலை போல தன் கைகளை சுற்றிக் கொண்டு அவன் பின்னும் தலைமுடியை கோத ஆரம்பித்தாள். அவளுடைய முழு சம்மதமும் கிடைத்ததில் உற்சாகம் அடைந்த கவின் மெதுவாக அவளிடமிருந்து பிரிந்து சட்டென்று அவளை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு கட்டிலை நோக்கி நடந்தான். அவளோ வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டு அவன் கழுத்தை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அறையின் கதவு சாத்தப்பட்டு வெளி உலகத்தின் சத்தங்கள் முற்றிலும் அடங்கிவிட்டன. அந்த அறைக்குள் இப்பொழுது நிலவின் வெளிச்சம் யாழனியின் முகத்தில் பட்டு பிரதிபலிக்க அவளது ஒவ்வொரு அசைவும் கவினின் பார்வையில் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. கவின் மெதுவாக அவளை கட்டிலில் இறக்கி வைத்தான். யாழனியின் இதயம் துடிக்கும் வேகம் அந்த அமைதியான அறையின் சுவர்களையே அதிர வைப்பது போல இருந்தது. கவின் அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து அவளது மூச்சு காற்றின் வெப்பத்தை உணர்ந்தவன் யாழனி என்று அவன் அவளது பெயரை உருகி அழைத்த விதத்தில் ஒரு ஆழமான உரிமையும் தாபமும் கலந்திருந்தது. அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டால் கவின் அவளது ஒவ்வொரு அசைவையும் மிகவும் கவனமாக கையாண்டான். அவளது தானத்தை போக்கும் விதமாக அவன் செய்யும் ஒவ்வொரு ஸ்பரிசமும் அவளை இன்னும் ஆழமாக அவனுக்குள் ஈர்த்தது. அவனது விரல்கள் அவளது மேனியில் ஒரு ஓவியத்தை வரைவது போல மெல்ல ஊர்ந்து சென்றன. யாழினியின் உடல் நடுங்க அவள் அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவனது முத்தங்கள் இப்பொழுது வெறும் எதிர்களில் மட்டும் நிற்கவில்லை. அவனது ஒவ்வொரு முத்தமும் அவளது பெண்மையை, அவளது தயக்கத்தை, அவளது வெட்கத்தை ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டிருந்தது. அவள் தன்னை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்கும் அந்த நொடி அந்த அருகில் இருந்த முனம் கூட ஒரு இனிய சங்கீதமாக மாறியது. கவின் அவளது பெண்மையின் ஒவ்வொரு மென்முட்டையும் தனது காதலால் மலரச் செய்தான். அவளது மென்மையான கூக்குரலும் அவளது உடல் மொழியும் கவினுக்குள் ஒரு பெரும் மோகத்தையே ஊட்டியது. அவர்கள் இருவரின் உடல்களும் மனங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த அந்த தருணத்தில் காலம் உறைந்து நின்றது. வலி மற்றும் சுகத்தின் சங்கமமாக அந்த முதல் கூடல் நிகழ கவின் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்து அவளை முழுமையாக தன்னுள் இணைத்துக் கொண்டான். அவள் அவனது மார்பில் நகக்குறி பதிக்கும் அழகுக்கு அவனை இறுக அணைத்துக் கொள்ள அந்த அறை முழுக்க அவர்களின் காதலின் வெப்பம் பரவி இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த மூனமான அறையில் இருவரின் மூச்சொலி மட்டுமே கேட்டது. கவின் அவளை தன் மார்போடு அணைத்து அவளது தலையை கோதுவிட்டான். யாழி அந்த உடல் ரீதியான பிணைப்பிற்கு பிறகு கவினின் மீது இன்னும் அதிகப்படியான உரிமையுடனும் காதலுடனும் ஒட்டி கொண்டிருந்தாள். வலிச்சுதா யாழனி என்று கவின் மிக மெல்லிய குரலில் அவளது காதோரம் கேட்டு அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்து விட்டான். யாழினி அவன் கண்களை பார்த்து மென்மையாக தலையை சேர்த்தவள், பரவாயில்ல மாமா, இது ஒரு அழகான வழி. உங்ககிட்ட நான் முழுமையா சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். அவள் நெற்றியில் தன் எதிர்களை அழுத்தமாக பதித்த கவின், நீ என் உயிர் யாழனி, இப்போதான் நான் நிஜமான கணவனாவே உணர்த்தேன் என்று அவள் காதோரம் மீண்டும் மென்மையாக கூறினான். அந்த இரவு அவர்களின் காதலை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் சென்றிருந்தது. அடுத்த விடியல் ஜமீன் மாளிகையின் ஜன்னல் திரைகளை ஊடுருவி வந்த காலை சூரியனின் செங்கதிர்கள் அந்த அறையின் அமைதியை கலைத்தன. இரவு முழுக்க நடந்த காதலின் நினைவுகள் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் தேங்கி இருப்பது போலவே இருந்தது. யாழனி தான் முதலில் விழித்தாள். அவளது உடல் லேசான வலியுடனும் அதே சமயம் ஒரு விவரிக்க முடியாத புத்துணர்ச்சியுடனும் இருந்தது. அவள் தலை கவினின் மார்பின் மீது சாய்ந்திருக்க அவனது கரங்கள் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்திருந்தன. அவள் மெல்ல அசையவும் கவின் தன் கண்களை திறந்தான். அவன் கண்களில் ஒருவிதமான திருப்தியும் காதலும் பொங்கி வழிய கவின் அவளது நெற்றியை வருடி தூக்கம் போயிடுச்சா என்று மென்மையுடன் கேட்க யாழனி வெட்கத்தில் அவன் மார்பில் மீண்டும் முகம் புதைத்துக் கொண்டாள். மாமா, எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல.
நேத்து வரைக்கும் இருந்த யாழனிக்கும் இன்னைக்கு இருக்கிற யாழனிக்கும் ஏதோ பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி உணர்த்தேன். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு என்று மழலை மாறாத குரலில் சொன்னாள். கவின் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டு, அதுதான் பெண்களுடைய இயல்பு யாடி. நேத்து இரவு நீ எனக்குள்ள உருகிய அந்த நிமிடம், நீ என்னை முழுமையா ஏத்துக்கொண்ட அந்த அடையாளம், இனி இந்த மாளிகையில எத்து நடந்தாலும் யாரை எதிர்த்தும் நாம ரெண்டு பேரும் தனித்து நிக்க தேவையில்லை. உனக்கு நான் துணையா இருக்கிறேன், எனக்கு நீ துணையா இருக்கிற, சரியா என்று அவளுக்கு உறுதி அளித்தான். பின்பு அவன் அவளை மெல்ல எழுந்து அமர வைத்து அவளது கன்னங்களில் முத்தமிட்டவன். இன்னொரு ரவுண்டு போலாமாடி என்று கேட்க பதறிய யாழனி, ஐயோ மாமா, என்னால சத்தியமா முடியாது என்று கூற அவளை பார்த்து சிரித்தவன், சும்மா கேட்டேண்டி, அதுக்குள்ள எப்படி பயப்படுற, சரி கிளம்பு, எல்லாரும் கீழ நமக்காக காத்திருப்பாங்க, இந்த முகத்தில இருக்க வெக்கத்தை மறைக்க இப்பவே படகு கீழனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க என்று கிண்டல் செய்தான். யாழனி அவனை செல்லமாக முறைத்துவிட்டு அங்கிருந்து குளிரரை நோக்கி கிளம்பினாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் அவள் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையின் உரிமையாளராக மாறியிருந்தாள். அதே நேரத்தில் ரத்தின மகாலில் மாறன் தன் பண்ணை நிலத்தின் புதிய திட்டங்களை வகுக்கில் தீவிரமாக இருந்தான். அவனது கனவுகளில் இப்பொழுது பிசினஸ் மட்டுமல்ல, வெண்பாவுடனான ஒரு அழகான எதிர்காலமும் சேர்ந்திருந்தது. அதே நேரம் வெண்பா அறையுனில் நுழைய மாறன் அவளை பார்த்தான். வெண்பாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருந்தது. என்ன மாறன், மறுபடியும் பண்ண நிலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்குங்களா? நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று கேட்டாள். மாறன் அவளை கூர்ந்து பார்த்தவன், பெண்பா, உன்னை பார்த்தாலே என்னுடைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா தாறுமாறா ஏறுதுடி. நீ என் கூட இருக்கும்போது இந்த ஜமீன் குடும்பத்தோட சதியெல்லாம் தூள் தூள் ஆகிடுமோன்னு தான் தோணுது. கூடி சீக்கிரமே நம்ம வாழ்க்கையை நாம நிம்மதியா ஆரம்பிக்கலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கோரினான். வெண்பா அவன் அருகில் அமர்ந்து, மாறன், நாம ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு எனக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது என்றால் இரு ஜோடிகளும் தங்களின் வாழ்க்கையை ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடங்கினர். ஆனால் தமீன் மாளிகையின் சதிகாரர்களான கதிர்வேலுவும் சக்திவேலுவும் கவின் மற்றும் மாறனின் வெற்றியை பார்த்து பொறுக்க முடியாமல் தங்களின் அடுத்த கட்டக்கூடிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கவினின் அந்த முதல் கூடல் நடந்த அன்றே அவனது அறையை தாண்டி ஏதோ ஒரு சதி நடக்கப் போவதை உணர தொடங்கினர். ஜமீன் மாளிகையின் ரகசிய அறையில் கதிர்வேலுவும் சக்திவேலுவும் மிக ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். முன்னால் பெரிய மேசை நிறைய ஆவணங்கள் சிதறி கிடந்தன. கதிர்வேல் தன் கைப்படி சுருட்டை ஓதியபடி, ஹனா, நீங்க வக்கீல் கிட்ட சொன்னதெல்லாம் சரியா இருக்கா? மாறன் அனுப்பி இருக்கிற அந்த லீகல் நோட்டீஸ் சட்டப்படி நம்மள தப்பு செய்ய வச்சிருக்குதான். ஆனா அந்த பண்ணை நிலம் நமக்கு கிடைச்சாதான் இந்த ஜமீன் குடும்பத்தோட குரவம் நிலைக்கும். இல்லன்னா வெளியில கடன் கொடுத்தவங்க நம்மள நடுத்தெருவுல நிப்பாட்டிடுவாங்க என்று கடுகடுப்புடன் சொன்னான். சிவகுமாரும் தலையை ஆட்டிவிட்டு, அந்த பண்ணையை அவன் பேரில இருந்து மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல கதிர்வேர். ஆனா அந்த பண்ணைக்கு பக்கத்துல இருக்கிற நேர்நிலையை அரசு நிலத்தோட சேர்த்து பண்ணைக்கும் சொந்தம்னு ஒரு புய் ஆவணத்தை தயார் பண்ணிட்டோம். இதை காட்டி அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது, மாறனத ஆக்கிரமிச்சிருக்கான்னு ஒரு புகார் கொடுத்தா அரசாங்கமே அந்த நிலத்தை சீல் வச்சிடும். அப்புறம் என்ன, அந்த இடத்துக்கு நாம வேற வழியில ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம் என்றான் வஞ்சகமாக. சக்திவேல் இதை கேட்டு சிரித்தவன், இது சூப்பர் பிளான்தான். ஆனா கவின் அங்கு பண்ணையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் மாறனுக்கு இதை லீக் பண்ணிட்டா என்ன பண்றது என்று சந்தேகமாக கேட்டான். உடனே கதிர்வேல் கடிப்போடு, கவின் இப்போ யானி கூட இருக்கற மயக்கத்தில இருக்கான். அவன் பக்கம் அவனுக்கு தெரியாமலேயே ஒரு கண்ணை வப்போம். அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய போன் கால்களை ட்ராக் பண்றதுக்கு ஒரு சாப்ட்வேர வக்கீல் மூலமா செட் பண்ணிருக்கேன். அவன் மாறன் கிட்ட எப்போ பேசுறான்னு நமக்கு தெரிஞ்சிருமது மூலியமா என்றான். அதே சமயம் ரத்தின மகாலில் மாறன் தனது பண்ணை ஆட்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். இங்க பாருங்க, நாம கட்டப்பட்டு உருவாக்கின இந்த பண்ணை வெறும் நிலம் மட்டுமே இல்லை, இது நம்மோட உழைப்பு. ஜமீன் மாளிகையில இருந்து ஏதம் ஒரு பெரிய சதி நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆவணங்களையும் இந்த நிலத்தோட எல்லைகளை சரிபார்க்கிற அரசு அதிகாரிகளை வரவழைச்சு நாளைக்கே ஒரு ரீசர்வே பண்ண போறோம். இது நடந்தா நாம எந்த தப்பும் செயலங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் என்று மாரதன் உறுதியாக சொன்னான். அப்பொழுது வெண்பா உள்ளே வந்தாள். அவளது முகம் கவலையில் இருந்தது. மரன், நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணட்டும். நீங்க போலீஸ்ல மட்டும் இல்ல, கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒரு முறையான மனுவை எழுதி கொடுத்திருக்கேன் என்று அறிவுரை கூறினான். மாறன் அவளை பார்த்து பொண்ணு கைத்தவன், பெண்பா, நீ கவலைப்படாத, நான் இப்போ தனியா இல்ல, நீ இருக்க. கவின் எனக்கு தகவல் கொடுக்கிறான். என்னால இந்த நிலத்தை ஒரு போத்தும் அவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியாது. கவின் கிட்ட நான் இதை சொல்லிடுறேன், அவனும் கொஞ்சம் கவனமாவே இருப்பான் என்று மாறன் கூறினான்.
அந்த நேரத்தில் கவின் தன் போனை நோண்டிக் கொண்டிருப்பதைப் போல ஜமீன் மாளிகையின் அந்த சதி திட்டத்தை கேட்டுவிட்டவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அப்பா கதிர்வழிச்சிட்டுப்பா, இவ்வளவு தூரமா யோசிச்சிருக்கீங்க? மாறனோட நிலத்தை எடுக்க அரசு நிலத்தை வச்சு சதி பண்ண போறீங்களா? இத நான் விடமாட்டேன் என்று தனக்குள் சபதம் எடுத்தவன் மெதுவாக அங்கிருந்து வெளியே வந்து மாறனுக்கு அழைத்தான். மாறா, நீ ரீசர்வே பண்ண முடிவெடுத்தது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஆனா அவங்க பண்ணையே பறிக்க ஒரு பெரிய பொய்யான கேஸே தயார் பண்ணிட்டாங்க. நீ உடனே வக்கீல் கிட்ட பேசு என்று பரபரப்பாக சொன்னான். ஜமீன் மாளிகையின் சதித்திட்டம் கச்சிதமாக அரங்கேற தொடங்கியது. மறுநாள் காலை ஜமீன் வஞ்சனத்தை செல்வாக்கை பயன்படுத்தி கதிர்வேல் மற்றும் சக்திவேல் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சாந்தித்தனர். அந்த பண்ணை நிலத்தை சுற்றியிருக்கும் நீர்நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அரசுக்கு சொந்தமானது என்றும் மாறன் அந்த நீர்நிலையை தனது பண்ணை நிலத்தோடு சட்டவிரோதமாக இணைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளான் என்றும் ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து சமர்ப்பித்தனர். மாறன் தனது பண்ணையில் வேலையாட்களுடன் சேர்ந்து பயிர்களை பராமரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென பண்ணனை வாசலில் ஒரு அரசு வாகனமும் 2 போலீஸ் சீப்புகளும் வந்து நின்றன. வண்டியிலிருந்து இறங்கிய அந்த அதிகாரி கையில் இருந்த நோட்டீஸை மாறனிடம் நீட்டினான். மாறன், உங்க பண்ண நிலத்தை சுற்றியுள்ள நீர்நிலை மற்றும் அதை ஒட்டி இருக்கும் நிலம் அரசுக்கு சொந்தமானது. நீங்க செய்துள்ள ஆக்கிரமிப்பு குறித்து எங்களுக்கு புகார் வந்திருக்கு. உடனடியா இந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு வந்திருக்கும். அதுவரை இந்த பண்ணையின் பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இது கலெக்டரோட உத்தரவு என்று அதிகாரி அதிகாரத் துணியில் கூறினார். உடனே மாறன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சார், ஹீரியனோட சொந்த நிலம், எல்லாத்துக்கும் என்கிட்ட பட்டா இருக்கு. எந்த ஆக்கிரமிப்பும் நான் செய்யல. தயவு செஞ்சு அந்த ஆவணங்களை கொஞ்சம் சரி பாருங்க என்று மாறன் அமைதியாக தன் தரப்பு நியாயத்தை சொன்னான். அங்கிருந்த சக்திவேல் அதிகாரியின் காதுக்கு அருகில் சென்று ஏதோ பேசினான். அந்த அதிகாரி மாறனை பார்த்து, ஆவணங்கள் எல்லாம் இப்போதைக்கு செல்லாது. விசாரணை முடியற வரைக்கும் இதை நிலுவைக்கு தடை விதிக்கிறோம். நிலத்துக்கு தலை விதிக்கிறோம். உடனே பண்ணையை காலி செய்யுங்க என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதற்கிடையில் ரத்தின மகாலில் இருந்த வெண்பாவுக்கு இந்த விஷயம் தெரியவர அவள் பதற்றத்துடன் மாறனுக்கு போன் செய்தார். மரன், என்னாச்சு? பண்ணையில போலீஸ் வந்திருக்காங்களா? கவின் அண்ணா இப்போதான் எனக்கு தகவல் சொன்னார். நீங்க இங்க இருக்கீங்க என்று அவள் குரல் தடுத்தடுத்தது. மாறன் அவளை தேற்றியவன், பெண்பா, பயப்படாத, அவங்க பண்றது சட்ட விரோதமானதுன்னு எனக்கு தெரியும். கனெக்டர் ஆபீஸ்ல இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் கிளம்புறேன். இது ஜமீன் மாளிகை ஆட்களோட சதிதான் என்று கூறி போனை வைத்தான். அதே நேரம் ஜமீன் மாணிக்கையில் மாணிக்கவேல் ஜமீன் இதையெல்லாம் அறியாமல் தன் அறையில் அமர்ந்திருக்க கதிர்வேன் வந்து, அப்பா, மாறன் பண்ணையில ஆக்கிரமிப்பு பண்ணது தெரிஞ்சு அதை அறந்த அரசாங்கமே சீல் வச்சிருக்கு. இதனால நம்ம குடும்பத்துக்கு அவப்ப பெயர் வராம நம்மளே அந்த நிலத்தை லீசுக்கு எடுத்துக்கலாம்னு பிளான் பட்டோம் என்று பொய்யாக சொன்னான். ஆனால் அங்கம்மாள் இதை கேட்டுக்கொண்டு, என்னடா பண்ணன்னு அழையறீங்க? அது அவன் கட்டப்பட்டு உழைச்சதுடா. இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாது கதிர்வேலு என்று சத்தமிட்டார். மாறன் கனெக்டர் அலுவலகத்தை நோக்கி சென்றான். அங்கே அவனை சந்திக்க வந்திருந்த வக்கீல் சுந்தரம், மாறா, கதிர்வேல் மற்றும் சக்திவேல் சேர்ந்து அரசு நில ஆவணங்களை எப்படி திருத்துறாங்கன்னே தெரியல. இது ரொம்ப பெரிய கேஸ். நாம உயர்நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதுவரைக்கும் பண்ணை வேலைகள் தான் முடங்கும் என்றார். மாறனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் சரி, வக்கீல் சார் உண்மையை வெளியே கொண்டு வரணும். கவின், நீ பண்ணையில இருக்க எல்லா ஆட்களையும் பாதுகாப்பா இருக்க சொல்லு. அவங்க பண்ணையை சூறையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று உத்தரமிட்டான். ஜமீன் மாளிகையின் அந்த ரகசிய அறையில் கதிர்வேலு மற்றும் சக்திவேல் மதக்கோப்பையுடன் தங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். டேய், அந்த மாறனோட பண்ணனை இப்போ முடங்கிடுச்சு. அவன் வக்கீல் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். இனி அந்த நிலத்தை நம்ம கைக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி என்று கதிர்வேல் பெருமிதத்துடன் பேசினான். கவின் கதவோரம் நின்று இதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு தன் சித்தப்பாக்களின் இந்த துரோகத்தை நினைத்து தன் உள்ளுக்குள்ளேயே எரிமலை போல கோபம் குப்பளித்தது. பின்பு அவன் மெல்ல தன் அறைக்கு திரும்பி யாழனியிடம் விஷயத்தை சொன்னான். யாழனி, அவங்க செஞ்சிருக்க இந்த சதிக்கு தேவையான அந்த போலி ஆவணம் கதிர்வீர் சித்துப்பாவோட பேரோல இருக்கிற அந்த பழைய லேப்டாப்ல தான் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்து மாறன் கிட்ட கொடுக்கணும் என்று கவின் சொல்ல யாழனி அதிர்ந்து போனாள். மாமா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அவங்க கண்டுபிடிச்சிட்டா உங்களை சும்மாவே விடமாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று அவள் கேட்டாள். கவினும் சிரித்துக்கொண்டு, பயப்படாத யாழனி, அவங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி பக்கத்த ஊர்ல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அப்போதான் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக சொன்னான். அதே நேரம் மாறன் தன் பண்ணை வாசலிலேயே அமர்ந்து கொண்டு சீல் வைக்கப்பட்டிருக்கும் தன் நிலத்தை பார்த்தபடியே இருந்தான்.
அவனது கண்கள் கலங்கி இருந்தன. அந்த நிலம் அவனது உழைப்பு, அவனது வியர்வை. அதை சட்டத்தின் பெயரால் யாரோ பறித்துக் கொள்வதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வெண்பா அவனுக்கு பின்னால் வந்து நின்றவள், மரன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கவின் அண்ணா நம்ம கூடவே இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிளான்ல இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க. நிச்சயமா நம்மளோட பண்ணை உங்க கையிலேயே வந்து சேரும் என்று அவ்வளவு மென்மையான கரங்களால் அவன் தோலை வருடினாள். மாறன் அவள் கையை பிடித்துக் கொண்டு, வெண்பா, என்னுடைய இந்த சோதனை நேரத்தில இருக்கிற ஒரே சொத்து நீதாண்டி என்று அவளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். அன்று இரவு ஜமீன் மாளிகை அமைதியாக இருந்தது. கவின் மெதுவாக கதிர்வேலின் அடைக்குள் நுழைந்தான். டன்னல் வழியாக உள்ளே வந்த அவன் அந்த லேப்டாப்பை தேடினான். கதிர்வியல் வழக்கமாக எங்கே வைப்பான் என்று அவனுக்கு தெரியும். அவன் அதை திறந்து அந்த போலி ஆவணங்களை தன் பெண்டிரைவில் காப்பி பண்ண தொடங்கினான். அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கதிர்வேல் எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு திரும்பிவிட கவின் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் வேகமாக ஜன்னல் வழியாக வெளியே குதிக்க தயாரான கதிர்வேலு உள்ளே வந்ததும், யாருங்க என்று கத்தினான். கவிண்டன் இதய துளிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு பெண்டரை எடுத்துக்கொண்டு வெளியே கூத்தின். அவனுக்கு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட வேண்டிய நிலை. ஆனால் அவன் கையில் மாறனின் பண்ணையை காப்பாற்றும் அந்த முக்கிய ஆதாரம் இருந்தது. மறுநாள் அதிகாலை மாறன் தன் வீட்டு வாசலில் கவினை கண்டான். கவின் மூச்சரைக்க வந்து நின்று அந்த பெண்டை நீட்டியவன், மரா, இதுல இருக்கிறது தான் உன் பண்ணையை பறிக்க அவங்க செஞ்ச போலி ஆவணங்கள். இதை வச்சு நீதிமன்றத்தில நீ ஆதாரத்தை தாக்கல் பண்ணுடு. இப்போவே அவங்க ஆட்டமும் முடிய போகுது பாரு என்றான். மாறன் அந்த பெண்டவியை வாங்கிக் கொண்டு கவினின் தோலை தட்டியவன், கவின், நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஜாமீன் வந்துசமே தலை குனிய போகுது என்று உறுதிப்பட கூறினான். நீதிமன்ற வளாகம் அன்று மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மாறன் தன் வக்கீல் சுந்தரத்துடன் மிக் தெளிவான மனநிலையுடன் உள்ளே நுழைந்தான். ஜமீன் குடும்பத்தின் சார்பாக கதிர்வேலும் சக்திவேலும் மிக திமிரான முகபாவனையுடன் வக்கீலுடன் அமர்ந்திருந்தனர். நீதிபதி இயற்கைக்கு வந்ததும் சுதந்திரம் எழுந்து, கணம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் மாறனின் பண்ணை என குறித்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை. ஆனால் எதிர்த்தரப்பினர் சமர்ப்பித்திருக்கும் அரசு நீர்நிலை ஆவணங்கள் முற்றிலும் போலியானவை. அதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் எல்லாம் ஹிதோ என்று கூறி கவின் கொடுத்த அந்த பென்டிரைவில் இருந்த தரவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான். கதிர்வேல் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் வக்கீல், இது எங்களால் பெறப்பட்ட ஆதாரம் அல்ல, இது திருடப்பட்ட தரவு என்று ஆட்சேபம் தெரிவிக்க முயன்றார். ஆனால் மாறன் குறுக்கிட்டு, ஹலோ, சட்டம் ஆதாரத்தை தான் பார்க்கும், புரியுதா? அது எப்படி வந்ததுன்னெல்லாம் பார்க்காது. இதுல உள்ள போலியான முத்திரைகளும் டிஜிட்டல் கையொப்பங்களும் போலி என்பது அரசு ஆய்வகத்தில் உறுதியானா உங்க மேல கிரிமினல் வழக்கு தான் பாயும், ஜாக்கிரதை என்று கர்சித்தான்.